இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகுமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெரும் காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக, அதிசயமாக கடல் மீது நடந்து வருகிறார். சீடர்கள் படகேறி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 4 அல்லது 5 கிலோமீட்டர் தூரம் வரை பயணித்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசு அவ்வளவு தூரம் படகில் ஏறாமலேயே கடலிலே, தண்ணீரிலே நடந்து வருகிறார். ஆண்டவர் இயேசு செய்த முக்கியமான பல புதுமைகளில் இதுவும் ஒன்று. தண்ணீரின் மீது நடந்து வருதல் மாபெரும் புதுமை. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளக்கச் செய்து உலர் தரையை உருவாக்கி அடிமைத்தனத்திலிருந்த மக்களையெல்லாம் மீட்டு வருவார். அன்று செங்கடலை கால் நனையாமல் மக்களை நடந்து வர வைத்த ஆண்டவர் இதோ இன்று கடல் மீது, தண்ணீரின் மீது வருகிறார். இந்த ஆண்டவருக்கு உலர் தரை தேவையில்லை. அவர் தண்ணீரின் மீது அதிகாரம் கொண்டவர். எனவேதான் அந்த தண்ணீரின் மீது அப்படியே நடந்து வருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தண்ணீர் என்ற வார்த்தை விவிலியத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த பாலை நிலத்திலே தாகத்தோடு இருந்த மக்கள் தண்ணீர் என்று கேட்டபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் வரச் செய்கிறார். மோயிசன் பாறையை தட்ட அந்த பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. செங்கடலை பிளந்து மக்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார். யோர்தான் ஆற்றிலே ஆண்டவர் இயேசு தண்ணீரிலே திருமுழுக்கு பெறுகிறார். இதோ இங்கு கடல் மீது ஆண்டவர் இயேசு நடந்து வருகிறார். சீடர்கள் படகில் இயேசுவோடு பயணித்து கொண்டிருந்த பொழுது, பெரும் புயல் தாக்குகிற பொழுது, காற்றையும் கடலையும் இறையாதே, அமைதியாயிரு என்று சொல்லி அமைதிப்படுத்தினார். இப்படியாக தண்ணீரை குறித்து விவிலியத்திலே பல இடங்களிலே நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். இன்று உயிர் வாழ அடிப்படை தேவையான இந்த தண்ணீர், குடிநீர் எப்படி இருக்கிறது? பல இடங்களிலே, பெரும் நகரங்களிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் ஒரு வியாபார பொருளாய் மாறிவிட்டது. நாமெல்லாம் தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி குடித்து விடுகிறோம். காட்டிலுள்ள விலங்குகள், உயிரினங்கள்
ஊருக்குள் வாழும் உயிரினங்கள் எங்கே தண்ணீரை வாங்கி குடிக்கும்? தண்ணீரை இன்னும் நாம் மாசுபடுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். இதை குறித்த ஒரு புரிதல், ஆர்வம், அக்கறை பல நேரங்களிலே மக்களிடத்திலே இல்லை. தூய தண்ணீரை நாம் பருகினோம் என்று சொன்னால் பாதி நோயை நாம் தவிர்த்து விடலாம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய தண்ணீர் தூயதாக நம் ஒவ்வொருவரின் உரிமையாக நமக்கு கிடைக்க வேண்டும். அதே போல எல்லா உயிர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வந்தார். இன்று கடலிலே எல்லைகள் இருப்பதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடும் எல்லைகளை வைத்து கொண்டு கப்பல்களை, படகுகளை அனுமதிப்பதிலே பெரும் சிக்கல். எல்லையை தாண்டி வந்தால் சுட்டு கொலை செய்து விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வந்த இந்த புதுமையை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடல் எல்லைகளிலே நடைபெறக்கூடிய சண்டைகள் நீங்க வேண்டும். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து ஒரு பொது உடைமை சமூகமாக இணைந்து வாழ்ந்தார்கள். அனைத்தையும் திருத்தூதர்கள் காலடியில் வந்து வைத்தார்கள். தங்களுக்கென்று நிலபுலன்களை வைத்து கொள்ளவில்லை. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இப்படிதான். இந்த உலகமே ஒரு கூட்டு குடும்பம். எல்லோரும் இணைந்து வாழ வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நீர் ஆதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாமும் நீரின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். நீரை குறித்து, கடலில் உள்ள எல்லைகளை குறித்து இருக்கக்கூடிய சண்டைகளெல்லாம் நீங்கி அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக நாம் ஜெபிப்போம். கடல் மீது நடந்து வந்த இயேசு ஆண்டவர் ஆற்றல் வாய்ந்தவர், வல்லமை நிறைந்தவர். உங்கள் துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. கடல் மீது நடந்து வந்த இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களிடத்தில் ஜெப உதவி வேண்டியவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இவருடைய உள்ளத்தின் விருப்பங்களையெல்லாம் நீ நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்று தண்ணீரை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். இந்த குடிநீர் தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் செயல்படும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய போர்கள் நீங்கி அமைதியும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படியாய் செய்வீராக. இதோ குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ளவர்கள் இணைந்து வாழ நீர் ஆசீர்வதியும். அன்பும் அமைதியும் சமாதானமும் ஒவ்வொரு வீட்டிலும் தங்கியிருப்பதாக. நீரே ஒவ்வொரு வீட்டிலும் பிரசன்னமாய் இருந்தரும். தூய ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே கற்றுக் கொடுப்பீராக. ஆவியானவரே, அன்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்து மக்களுக்கு, உம்முடைய சீடர்களுக்கு நீர் துணிவை கொடுத்தது போல எங்களை திடப்படுத்தும். நாங்கள் துணிவோடு செயல்பட ஆற்றல் தார். இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே, விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக. வெயிலின் தாக்கத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தவரே, இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக.
இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதி, எங்கள் உழைப்பை, எங்கள் தொழிலை ஆசீர்வதித்து தருவீராக. கடன் வாங்கிய நிலையிலே ஆண்டவரே அதை எப்படி செலுத்த வேண்டும் என்று திணறிக் கொண்டிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய உழைப்பை ஆசீர்வதி, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கும்படியாய் செய்தருளும். கடனை அடைத்து நிம்மதியாய் இருக்கும்படியாய் வழிநடத்துவீராக. எத்தனையோ குடும்பங்களிலே குடி, போதை, தீய பழக்க வழக்கங்களினால் நிம்மதி இல்லை. ஆண்டவரே, இந்த தீய பழக்க வழக்கங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். அமைதியில் மகிழ்ச்சியில் குடும்பங்கள் வாழும்படியாய் நீர் ஆசீர்வதியும். இதோ வெளிநாடு செல்ல, வெளிநாட்டிலே வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீரே கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.